அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பொறுமையாக பாருங்கள், ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னா இதுதான். சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 6-7 மாதமாகவே வந்து யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம டிவி சேனல்களாக இருக்கட்டும், நிறைய ஜோதிடர்களை வச்சு பெரிய விவாதமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ராசி தான் ஜொலிக்க போகுது, இந்த ராசி தான் அடி வாங்க போகுது அப்படின்னு ஒரு 6 மாதமாக போயிட்டுருக்கு இல்லையா. இந்த மார்ச் மாதத்தோடு வந்துட்டு சில ராசிகள்லாம் விடுபடுகின்றன, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நிறைய மெமீஸாக போட்டு அடித்து கிளப்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு சாரார் வந்துட்டு இல்லை, சனிப்பெயர்ச்சி இப்போ கிடையவே கிடையாது, அது வந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் அப்படின்ட்டு ஒரு பெரிய போடுறாங்க. இப்போ இதில் எது உண்மை அப்படிங்கிறதெல்லாம் அது அடுத்த விஷயம். ஒன்று வந்து வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அடுத்த வருட சனிப்பெயர்ச்சி. அது பெரும்பாலும் நம்ம திருநள்ளாறு எல்லா ஆலயங்களிலுமே வாக்கியத்தின் அடிப்படையில் தான் வந்துட்டு அந்த சனிப்பெயர்ச்சி விழா அப்படிங்கிறது கொண்டாடப்படும். இப்போ சொல்கிறது வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறது, அது இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் உபகரணங்களை வச்சு இந்த கோள்கள் இருக்கின்ற இருப்பை கணித்து அதற்கு தகுந்தாற் போல் வந்து ஜோதிடம் சொல்வது அப்படிங்கிறது திருக்கணிதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ரொம்ப ஆழமாக போக வேண்டாம். ஏன்னா வானவியல் சாஸ்திரம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கடல். பல 100 ஆண்டுகள் படித்தாலும் அதில் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஒரு 20 வருஷம் 30 வருடம் அதில் அனுபவம் பெற்றுவிட்டு நான் தான் தலை சிறந்த ஆள் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது ரொம்ப கேலி கூத்தானது. அது அவர்களுக்கே தெரியும். அதனால் அவங்க எப்போவுமே சொல்ல மாட்டாங்க நான் தான் ஜோதிடத்தில் பெரிய ஆள்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய ஆதி அந்தம் இல்லாத விஷயங்கள், நிறைய நுணுக்கங்கள். இங்கிலீஷில் சொல்லுவோம் மேத்தமெட்டிக்கல் டேர்மில் பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்ட்டு. அது ஜோதிடத்தில் நிறைய உண்டு. அதை முற்றிலும் அறிந்தவர் யாரும் இல்லை. தினம் தினம் அறிந்து கொள்கிறார்கள். நடப்பனவற்றை வச்சு மேட்ச் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் போயிட்டு ஜோதிடத்தை போயிட்டு இந்த நூற்றாண்டுகளில் நம்ம கேட்குறோம் இல்லையா, நாங்கள் எப்போ கார் வாங்குவோம், எப்போ பஸ்ஸு வாங்குவோம் அப்படின்ட்டு. இதே ஜோதிடம் 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது. அப்போ யாரும் கார் வாங்குகிறோம் பஸ்ஸு வாங்குகிறோன்ட்டு போய் கேட்டதில்லை இல்லையா. அப்போ என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, சொகுசாக பேருந்து, அதாவது சொகுசாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய மாட்டு வண்டி நாங்கள் எப்போ வாங்குவோம்னு கேட்டிருக்கலாம், குதிரை வண்டி எப்போ வாங்குவோம்னு கேட்டிருக்கலாம். அந்த போக்குவரத்து சம்மந்தமாக அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல எடுத்துப்பாங்களே தவிர, காலத்திற்கு ஏற்றாறு போல் அதில் அப்படியே கூட்டிகிட்டே வருவாங்க. இது இதைத்தான் குறிக்கும், இதைத்தான் குறிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்களை வச்சு அவங்களே அனுமானத்தில் இணைச்சிக்கிட்டு வருவாங்க. அதுதான் ஜோதிடத்துடைய உண்மை. அது அவர்களே கூட ஒத்துப்பார்கள். ஏன்னா அனுபவத்தின் அடிப்படையில் கோர்க்கப்படுகின்றது. அது அதில் வாக்கியமாக திருக்கணிதமாக இன்னும் நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு. அதன் அடிப்படையில் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக நினச்சிக்கணும். கிரகம் பெயர்ச்சி ஆகிறதோ இல்லையோ, நம்ம உழைச்சி தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பயிற்சிகள் எல்லாம் பெருசாக வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போனதில்லை. அதனாலவோ என்னவோ கஷ்டம் வந்தால் மட்டும்தான் ஜோதிடர்கிட்ட போவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்பாங்க. அன்றைக்கி இருக்க கிரக சூழ்நிலைகளை ஆராய்ந்து இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இத்தனை மாதம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னா, மனிதனே பிரச்சனையை தேடிக்கொள்கின்றார். ஜோதிடத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லது தொலைக்காட்சிகளில் வந்து ஒரு பிரபலமாவதற்காகவோ அல்லது வந்து தான் கற்ற வித்தையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் ஜோதிடர்கள் வந்து சில விஷயங்களை சொல்கிறார்கள் அல்லவா. அப்போ என்னன்னா, தெரியாத மனுஷனுக்குமே அது தெரிய வருது. அதில் என்ன சொல்லிடுவாங்க, இந்த 7:30 நடக்குது அல்லது குரு இந்த இடத்துக்கு போகிறாரு, ராகு இந்த இடத்துக்கு வந்தால் புது விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு நிறைய சொல்லும்போது உண்மையிலுமே முயற்சி எடுக்கக்கூடிய ஒருவன் கொஞ்சம் சோர்ந்து போவான் இந்த நேரத்தில். ஏன்னா தடை எப்போதுமே வரும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. தடை எப்பொழுதுமே வரும், கஷ்டம் எப்பொழுதுமே வரும். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் போயிட்டு இருந்தோன்னா வாழ்க்கை அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் கஷ்டம் வரும்போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை கேட்குறீங்க, இந்த சனி இந்த இடத்துல இருக்கிறனால தான் இது, ராகு இந்த இடத்துல இருக்கிறனால தான் இது அப்படிங்கும் போது, அப்போ அவங்க போகிற வரலும் நம்ம காலதாமதம் செய்யணுமாட்டிருக்கு, அது வரலும் எதுவும் வேண்டாமாட்டிருக்கு அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு 7 வருஷம் போயிடுமா. சனி கிரகத்தை பார்த்துக்கிட்டு ஒரு 1.25 2 வருஷம் ராகு கிரகத்தை பார்த்துட்டு போயிடும். குருவை பார்த்துக்கிட்டு ஒரு 1.5 வருஷம் போகும். இப்படியே போனால் முதல்ல நம்ம ஆயுள் என்னன்னு நமக்கு தெரியுமா? நாளை வந்து உண்மையான நாள், அது நமக்கான நாள் அப்படின்னு தெரியுமா? கிடையாது. அப்போ வருடங்கள் ஓடட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், எந்த முயற்சியாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை.
அடிபட்டு அடிபட்டு வரணும். ஆனால் வானவியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், தப்பில்ல. ஆனால் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கூடாது. இது ஜோதிடர்களே சொல்லுவாங்க, அவங்க தனி கட்டம்னு ஒன்று உண்டு. அந்த கட்டத்திற்கு ஏற்றவாறு தான் வந்து நம்ம வாழ்க்கை இருக்கும். அந்த கட்டத்தையுமே வந்துட்டு முழுமையாக கணிக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அது அவர்களுக்கே தெரியும். நிறைய அந்தரங்க விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்முடேஷன் காம்பினேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதை எல்லாத்தையும் ரொம்ப அக்யூரேட்டாக எடுத்து பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று இருப்பவர்கள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லலாம். இதில் சில பேர்த்து கோபம் கூட வரலாம், பரவாயில்ல. அவர்களுக்குமே மனசாட்சிக்கு தெரியும். அவர்கள் கற்றது முழுவதும் அல்ல. வானவியல் சாஸ்திரம் அப்படிங்கிறது, இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது பெரிய கடல். நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம வேணால் மற்றவங்களை விட அதிகமாக கற்றுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாமே தவிர, நான் அனைத்தையும் அறிந்தவன்னு ஒரு ஜோதிட வல்லுநரை இன்றளவும் காட்ட முடியாது. அது கணித்து அன்றைய காலகட்டத்திலே எழுதி வைத்தவர்கள் நிறைய பேர் உண்டு. நம்ம சித்தர்களை சொல்லும் போது அகஸ்தியர் நாடி இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அவர்கள் வேறு பல நூற்றாண்டுகள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து அன்று வாழ்ந்த வாழ்க்கையிலே அனுபவங்கள் பெற்று இன்னார் இப்படித்தான் இருப்பாங்கன்னு, அதெல்லாம் தெய்வ சக்தியின் காரணமாக, தெய்வ அருளின் காரணமாக நிறைய விஷயத்தை எழுதி வச்சாங்க. இன்றளவும் கிட்டத்தட்ட நிறைய பேர் நாடி ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் அது ஒத்து போகிறதுனா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அதை எழுதியிருக்காங்கன்னா அதெல்லாம் உண்மையிலுமே பெரிய விஷயம். அது பொய் அப்படின்லாம் இல்லை. ஆனால் நாளையோ வாரத்தையோ மாதத்தையோ வருடங்களையோ கிரகங்களை காரணம் காட்டி வீணடிக்க வேண்டாம். முயற்சி செய்யுங்க. தோற்று போனால் பரவாயில்ல, ஒரு படிப்பினையாக இருந்துட்டு போகுது, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக 2.5 வருஷத்துக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன், 1.5 வருஷத்துக்கு எதையும் செய்ய மாட்டேன், அதுக்கப்புறம் என்னோட துறையில் நான் பெரிய ஆளாக வர்றதுக்கு முயற்சி செய்வேன்னா அந்த துறையவே மறந்துடுவீங்க. 2.5 வருஷம் எதுவுமே செய்யலைன்னா அந்த துறையை மறந்துடும். அப்புறம் எங்கே போய் ஜொலிக்கிறது? தொடர்ந்து முயற்சி செய்து இந்த இடத்துல தவறு வருது அப்படிங்கும்போது அதெல்லாம் திருத்தி கொண்டு சரியான பாதையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 7.5 வருஷத்துக்கு அப்புறம் ஓஹோன்னு வரலாம், அல்லது அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஓஹோன்னு வரலாம், அதெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதை காரணம் காமிச்சிக்கிட்டு சும்மா இருக்கிறோம் அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இப்போ ஜோதிடத்தை நான் குறையெல்லாம் சொல்ல, எனக்கும் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உண்டு. ஆனால் என்ன அந்த இடத்துல ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னும் சரியாக நம்மளுக்கு கணிக்க தெரியலையோ அப்படிங்கிற அந்த ஐயப்பாடில் அது பெருசாகவே இருக்குது. அதுவும் இன்று இருக்கக்கூடிய நவநாகரிக இந்த உலகத்தில் நிறைய நபர்களை கவர்வதற்காக இன்றைய புது ஜோதிடர்கள் சொல்கின்ற பரிகாரங்களை எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் அப்பப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுது. வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா கிளைண்ட்ஸை கவர் பண்ணணுன்ட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனி தான் அப்படி பண்ணுமே தவிர ஜோதிடர்கள் அந்தளவுக்கு இறங்கி போயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. ரொம்ப கேஷுவலாக போகிற போக்கில் நிறைய விஷயங்களை பகிர்கிறாங்க. ஏதாச்சும் சொல்லி அதை எடுத்துக்குங்க, கஷ்டம் போயிடும், காலையில் எழுந்திரிச்சுமே ஒரு பிஸ்கெட் சாப்பிடுங்க, அன்றைய நாள் வந்துட்டு நல்லா இதெல்லாம் அதாவது ஜோதிட பரிகாரம் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு சாரார் உண்டு. சில இடத்துல பரிகாரங்கள் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் மனம் அமைதி பெற வேண்டும். ஏதோ குறை இருக்குன்னு தெரியுது, அது நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கு வழி தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது ஜோதிடங்களில் பரிகாரங்கள் சொல்லப்படுவதன் மூலமாக மன அமைதி பெறுகிறது. மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் தடையாக வச்சிருக்கிறது என்னென்னா மனசு தான். அப்போ நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டோம், நம்ம இப்போ சுத்தமாயிட்டோம் அப்படின்னு அவங்க நம்பும்போது பிரபஞ்சத்திலிருந்து எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதற்காகத்தான் அந்த பரிகாரங்கள் சில சொல்லப்பட்டன. ஆனால் அதை தன் போக்கில் கவரணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்தின் மீது நிறைய பேத்துக்கு நம்பிக்கை இழக்க செய்து விடுகிறது. அது ஒரு பெரிய பகுதி, விவாதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னே வச்சுக்கோங்களேன். நிறைய விவாதிக்க வேண்டிய பகுதி அது. நல்ல ஜோதிடர்கள் அதை சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. சரி, இப்போ அடியேன் பேசினதுக்கான காரணம், தயவு செய்து எந்த கிரகம் எப்பொழுது பயிற்சி ஆனாலும் ஆகிவிட்டு போகிறது. நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நாளோ கோளோ எது எப்படி பயிற்சி ஆனாலும் சரி, இறைவனை சரணடைந்து விடுங்கள், அவ்வளவுதான். உங்கள் கட்டம் சிறப்பாக இருக்கும், நீங்கள் நல்ல வாழ்வீர்கள். எடுக்கின்ற முயற்சியை தரமாக எடுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது உங்களை தேடி வரும், இது சத்தியம். அவ்வளவுதான். முயற்சி செய்கிறவங்களுக்கு தான் நல்ல படிப்பினைகள் கிடைக்கும், அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். முயலாதவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அது நேரமே நல்லா இருந்தாலும் சரி தான். அது நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம், கோடி கோடியாக கொட்டும் இந்த நேரத்தில் சொல்லுவாங்க, 10 பைசாக்கு வழி இருக்காது. ஏன்? எதையும் கற்றுக்கிட்டதில்லை, எந்த தொழிலையும் கற்றுக்கிட்டதில்லை, எப்போ பார்த்தாலும் நேரத்தை வீணடிக்கிறது. இந்த மாதிரியே இருக்கிறவனுக்கு எந்த நல்ல நேரம் வந்தாலும் என்ன பண்ண போகுது? ஒன்றும் இல்லை. அப்படி கோடி கோடியாக கொட்டணுன்னு இருக்கிறவனுக்கும் ஒன்றுமே இல்லாமல் படுத்துக்கிட்டு உட்காந்த இடத்துல சோறு கிடைக்கும், அவ்வளோதான்.
பெத்த கடமைக்காக அப்பா அம்மா போடுவாங்க, கல்யாணம் பண்ணதுக்காக மனைவியோ அல்லது கணவனோ போடுவாங்க. அவ்வளோதானே தவிர வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறத அனுபவிக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு படிப்பினே இல்லை, எதையும் முயற்சி செய்யலை, நேரத்தை காமிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் தட்டி தட்டி போனவங்களுக்கு எப்படி போய் படிப்பினை கிடைக்கும், அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும்? இது எப்பவும் மந்திர சொல்ல வச்சுக்குங்க. எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் அந்த கிரகத்துக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டுருங்க. எதாக இருந்தாலும் நான் முயற்சி செய்ய போகிறேன், வெற்றியோ தோல்வியோ எனக்கு அனுபவத்தை கொடு, அவ்வளோதான். நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையை நோக்கி போகும். அது வாக்கிய